ஹாய் ஒரு நிமிஷம் பேசிக்காக வேலை ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சு ARDUINO முடிச்சு பேசிக்காக காம்பனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மினி ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், இல்லை நம்மளோட ப்ராஜெக்ட்டோட உயிர்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டோட அவுட்கம் தீர்மானிக்கிறது அதுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய இன்புட் பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த பவர் சப்ளை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயமே டிபெண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த பவர் சப்ளை அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு பவர் சப்ளை கொடுக்கலாமா, இல்லை இந்த மாதிரி SMPS இல்லைனா வந்துட்டு ஒரு ஏசி வோல்டேஜை வந்து டிசி வோல்டேஜை நம்மளோட பவர் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாமா, என்ன ஏது நம்மளோட ப்ராஜெக்ட் எது சூட்டபிள் ஆகும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி ஒரு ஏசி அடாப்டர் யூஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படின்றது ஒரு A to Z பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமா முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள படுத்த ஒரு சின்ன விஷயம் பேசிக்காக உங்களுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெர்ட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களோட டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே வீடியோஸ் போட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்மளோட ப்ராஜெக்ட் தேவையான பவர் சப்ளை இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணி கொடுக்கலாமா, இல்லை இந்த மாதிரி சர்க்யூட் போர்டு யூஸ் பண்ணி கொடுக்கலாமா. இந்த மாதிரி சர்க்யூட் போர்டில் எதுக்காக பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 230 வோல்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து நமக்கு தேவையான ஒரு 5 வோல்ட் 6 வோல்ட் இல்லை 12 வோல்ட் டேரக்ட் கரண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சர்க்யூட் போர்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி சர்க்யூட் போர்டு யூஸ் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து SMPS, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா SMPS அதாவது சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் பண்ண முடியும். நீங்களே கூட இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு பவர் சப்ளை எப்படி டிசைன் பண்ணலாம், அதுவும் அந்த பவர் சப்ளைலேயே ஒரு 6 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, 9 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, 12 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, அட்ஜஸ்டபிளாக இருந்தாலும் சரி, நீங்களே ஒரு பவர் சப்ளை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படி பார்த்தா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு பவர் சப்ளை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன ஏகப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதோட சைஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதோட வெயிட்லாம். ஓகேங்களா, இப்போ பேசிக்காக பாருங்களேன், இது வந்து ஒரு 5 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 5 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் 1 ஆம்பியர் கரண்ட் ரேட் வரும். ஓகேங்களா, இது ஒரு சைஸ் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம சர்க்யூட் போர்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்பெல்லாம் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி AC to DC கன்வர்ஷனே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல இப்போ பாருங்கள் இந்த ஒரு சர்க்யூட் போர்டு பாருங்கள், இது பாருங்கள் SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளையில் இது வந்து ஒரு நார்மல் ஒரு மொபைல் சார்ஜருக்குள்ள வந்து கழட்டி எடுத்தது. ஓகேங்களா, இதுவும் வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் தரக்கூடிய கரண்ட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்பியர். இதோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட சைஸ் பார்த்துக்கோங்க. இதோட வெயிட் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட வெயிட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட பவர் சப்ளை வந்துட்டு ஒருவேளை ஒரு 1 ஆம்பியருக்கு மேலே ஒரு 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் வோல்டேஜ் வந்து வாட்டர் ரேடிஸ் உங்களோட இஷ்டம். ஒரு 12 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, 9 வோல்ட் வாட்டர் ரேடிஸ் வோல்டேஜ் எவ்வளோ வேணா இருந்து போகுது. நான் சொல்கிறது ஆம்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை 1 ஆம்பியருக்கு மேலே 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் ஒரு 5 ஆம்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஆம்பியர் ஒரு பவர் சப்ளை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோ பெருசு ஒரு உங்களோட கை சைஸுக்கே வந்துடும். அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் மட்டும் தான் 5 ஆம்பியர் கரண்ட் ரேட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் அதே விஷயத்தை ஒரு SMPSல நீங்கள் பண்ணோம் அப்படின்னா இதோட இன்னும் சின்ன சைஸ்லேயே கூட இருக்கும். ஆனால் 5 ஆம்பியரில் கூட கரண்ட் ரேட் வர அளவுக்குலாம் இன்றைக்கி டெக்னாலஜியில் ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக இருக்கும். அதோட காஸ்ட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி காண்ற காஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வேரி ஆகும். ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டே வரும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த டைமில் நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், அப்போ பேசிக்காக வந்து SMPS நம்மளே செஞ்சிடலாமே, இதுக்கு போய் கடையில் வாங்கிட்டு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற IC டிரான்சிஸ்டர், இதில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வெளியே கிடைக்காது. அதனால இந்த மாதிரி SMPS போர்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் டிசைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா, அதனால நீங்களே ஒரு பவர் சப்ளை டிசைன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதை கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த மாதிரி பவர் சப்ளை SMPS பவர் சப்ளை வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, அதனால இந்த வீடியோ நம்ம ஃபுல் பார்க்க போகிறது எல்லாமே இந்த SMPS வச்சு தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அந்த பேட்டரிக்கும் இந்த SMPSக்கும் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கவே மாட்டோம், பேசவும் மாட்டோம். ஓகேங்களா, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணலாமா இல்லை SMPS யூஸ் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் நீ பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை வோல்டேஜ் தேவைப்படும், எத்தனை கரண்ட் தேவைப்படும். அதாவது இப்போ வோல்டேஜ் அப்படின்றது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். ஒரு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை வேணும். இப்போ 12 வோல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் 12 வோல்டேஜ் மட்டும் தான் கொடுக்கணும். இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 13 வோல்டேஜ் தரலாம், இல்லைன்னா ஒரு 11 வோல்டேஜ் தரலாம். ஒரு வோல்டேஜ் முன்ன பின்ன இருக்கலாம், அதுக்கு மேலே போகவே கூடாது. ஓகேங்களா, இது வந்து கான்ஸ்டன்ட்டாக எப்பயுமே வோல்டேஜில் இருக்கணும். அதேமாதிரி ஆம்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட் ஒரு 1 ஆம்பியர் வேணும்னு வச்சுக்கலாம், கம்பல்சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியருக்கு மேலே தான் இருக்கணும். ஒரு 1.5 ஆம்பியராச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஆம்பியராச்சும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஒரு லைஃப் டைமுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே எங்கேயுமே வோல்டேஜ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் எத்தனை வோல்டேஜ் தேவையோ அதே வோல்டேஜ் அச்சசரம் அப்படியே கொடுக்கணும். அதை வந்து அதிகமாக கொடுத்துடக்கூடாது. அப்படி அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வீணாக போயிடும். ஓகேங்களா, ஆனால் ஆம்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆம்பியரை விட அதிகமான ஆம்பியர் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, வோல்டேஜ் அளவாக கொடுக்கணும், ஆம்பியர் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா,
இப்போ நீங்கள் ஒரு டவுட் வரலாம், அப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வோல்டேஜ் ரேட் எவ்வளோ, கரண்ட் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா காம்போனன்ட்ஸ்லுமே அது சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய சென்சார் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் சரி, அது ஜிஎஸ்எம் மாடலாக இருந்தாலும் சரி, ரிலே மாடலாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ளூடூத் மாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடினோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதில் எல்லாத்துலேயுமே அவங்களே போட்டிருப்பாங்க எத்தனை வோல்டேஜ் வேணும் அப்படின்றத பற்றி. ஓகேங்களா, அதாவது ஒரு 12 வோல்ட் ரிலே மாடல் அப்படின்னா 12 வோல்ட் அதிலே போட்டிருப்பாங்க. ஒரு 5 வோல்ட் ரிலே மாடல் அப்படின்னா 5 வோல்ட் எனக்கு இன்புட் வேணும் அப்படின்றது அதிலே போட்டிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு இதுலையுமே மோஸ்ட் ஆஃப் த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எப்பயுமே கரண்ட் ரேட் எனக்கு இவ்வளோ வேணும், இந்த ஒரு மோட்டர் இருக்குது அப்படின்னா இந்த மோட்டருக்கு இவ்வளோ கரண்ட் ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நான் மோஸ்ட்லி சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு சில டைமில் போட்டிருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போடாத இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு லைட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதில்ல, சில அப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்றத வச்சுட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ வச்சு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சொலினாய்டு வால்வு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டில் இந்த சொலினாய்டு வால்வு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சொலினாய்டு வால்வுக்கு தேவையான வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 36 வோல்டேஜ் அவனே கொடுத்துட்டான். ஆனால் கரண்ட் ரேட் எங்கேயுமே கொடுக்கல, எப்பயுமே எங்கேயுமே தரமாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா, அப்போ இதுக்கு தேவையான கரண்ட் ரேட் ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கு தேவையான கரண்ட் ரேட் ரொம்ப கம்மி தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த சொலினாய்டு வால்வுக்கு ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் ரேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து 1 ஆம்பியர் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நொடியே அடுத்த செகண்டே உங்களோட பவர் சப்ளை புகஞ்சிரும். ஓகேங்களா, வீணாக போயிடும். ஓகேங்களா, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் நமக்கு தேவையான வோல்டேஜ் எவ்வளவோ அதே வோல்டேஜ் அப்படியே தரணும். ஓகேங்களா, ஆனால் கரண்ட் ரேட் வந்து இதுக்கு தேவையான கரண்ட் ரேட்டோட அதிகமான கரண்ட் ரேட் தரணும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ இதுக்கு தேவையான கரண்ட் ரேட் எவ்வளோன்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ லைட்டாக பார்த்தலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து 36 வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வேணும் அப்படின்னா நான் 36 டிசி வோல்டேஜ் இந்த மஞ்சள் கலரில் ஒயரில் வந்து நான் ப்ளஸ் கொடுப்பேன். ஓகேங்களா, ப்ளஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மைனஸை வந்து நான் மைனஸ் டேரெக்டாக வந்து நான் பவர் சப்ளையில் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துட்டு இந்த 10 ஆம்பியரில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 10 ஆம்பியரில் வச்சுட்டு அப்புறம் இந்த வழக்கமாக இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த 10 ஆம்பியரில் சொல்லிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு மல்டிமீட்டர் இருந்தாலும் சரி இதே கனெக்ஷன் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரு ஒயரை வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க. இன்னொரு ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இன்னொரு ஒயரை இந்த மைனஸ் எடுத்து வந்து உங்களோட மைனஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதாவது உங்களோட மல்டிமீட்டரோட மைனஸில் கொடுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறதில்ல, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஓகேங்களா, இந்த மைனஸ் வந்து நான் இப்படி கொடுத்துட்டேன், ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த மோட்டருக்கு இந்த சொலினாய்டு வால்வுக்கு தேவையான மைனஸுக்கு கொடுக்கணும்ல, அதாவது ப்ளஸ் இங்கே போயிடுச்சு, மைனஸை நம்ம இதில் கூட தானே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மைனஸை வந்து இந்த ப்ளஸில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ எப்படி கரண்ட் ரேட் போகும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய மைனஸ் வந்து இதுக்குள்ளே புகுந்து இந்த மல்டிமீட்டர் உள்ளே போய் வெளியே வந்து இந்த ஒயருக்குள்ளே போகுது. ஓகேங்களா, அப்படி போயிட்டு திரும்ப கம்ப்ளீட் ஆகி இந்த வழியாக இந்த ப்ளஸ் வழியாக திரும்ப ரிட்டர்ன் ஆகும், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அப்படி போகும்போது நமக்கு இது எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் ரேட் ஆகுது அப்படின்ற விஷயம் இங்கே இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு சொலினாய்டு வால்வுக்கு எவ்வளோ கரண்ட் ரேட் வேணும் அப்படின்ற விஷயமே. ஓகேங்களா, இன்னொரு விஷயமும் நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன வந்து இந்த மாதிரி சின்ன சொலினாய்டு வால்வு அப்புறமேட்டு சின்ன ஏதாச்சும் மோட்டர் சின்ன ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஒருவேளை உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் வேறு லெவலில் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மோட்டருக்கு எவ்வளோ கரண்ட் ரேட் தேவைப்படுது, எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது அப்படின்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பவர் சப்ளையை முடிவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எப்படி இந்த கரண்ட் ரேட் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. இது கொஞ்சம் நிறையவே உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஆம்பியர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஓவரால் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பேசிக் ப்ரொசீஜர் இதுதான். ஓகேங்களா, ஒன்று வந்து டேரெக்டாகவும் இன்னொன்று வந்து இந்த மல்டிமீட்டருக்குள்ளே போய் வெளியே வந்து இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்தா நம்ம வந்து எவ்வளோ ஆம்பியர் தேவை அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேட்டரி தேவைப்படுமா இல்லை எஸ்எம்எஸ் தேவைப்படுமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க போதும். ஓகேங்களா, அந்த தீர்மானிக்கிறதுலையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஒரு மூவிங் ப்ராஜெக்டா இல்லை ஸ்டேபிள் ப்ராஜெக்டா. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், நான் வந்து எப்பயுமே எடுக்க மாட்டேன், எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டேன், ஒரே இடத்துல ஸ்டேபிள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முழுக்க ஒரு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏசி டு டிசி கன்வர்ஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதா பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு மூவிங் ப்ராஜெக்ட் அங்கேயும் நான் எடுத்துகிட்டே ரிமூவ் போயிட்டு வந்துட்டு இருப்போம் அப்படின்னா அந்த மாதிரி மூவிங் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் தேவையான கரண்ட் ரேட், அந்த கரண்ட் ரேட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம். அந்த கரண்ட் ரேட் செக் பண்ணுவீங்களா, செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரண்ட் ரேட் ஒருவேளை ஒரு 1 ஆம்பியர் கம்மியாக தான் இருக்குது, அதாவது 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1000 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா, அந்த 1 ஆம்பியர் கம்மியாக தான் இருக்குது, அதாவது ஒரு 100 மில்லி ஆம்பியர் இல்லை 200 மில்லி ஆம்பியர் இல்லை 500 மில்லி ஆம்பியர் இந்த மாதிரி மில்லி ஆம்பியர்ஸில் தான் இருக்குது, ரொம்ப கம்மியான கரண்ட் ரேட் தான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணால் நல்ல விஷயம் தான். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற ஆம்பியர் வந்து ஒரு 1 ஆம்பியர் மேலே இருக்குது, ஒரு 2 ஆம்பியர் 3 ஆம்பியரில் இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஆம்பியர் மேலே போயிட்டாலே தயவு
தயவுசெய்து அந்த இடத்துல நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேட்டரியில் எவ்வளோ நேரம் கெப்பாசிட்டி எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தீர்மானிக்கிறது அதில் இருக்க அந்த ஆம்பியர் தான், கரண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அதிகமான கரண்ட் ரேட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கே ஆகாது, சீக்கிரமாக பேட்டரி வீணாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம், சரி அப்போ அதிகமான கரண்ட் ரேட் வேணும் அப்படின்னா நான் அதிகமான கரண்ட் ரேட்டில் இருக்க ஒரு பேட்டரி நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க, சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய சைஸ் பேட்டரி வச்சால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 ஆம்பியர் வரும் கரண்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த வோல்டேஜ் விட்டுருங்க, வோல்டேஜ் வாட்டர் ரேட் சிந்து போகுது. அது வந்து நீங்கள் வோல்டேஜ் வந்து நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்க முடியும். நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி கம்மி பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் ஆம்பியரில் நம்ம எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ இவ்வளோ பெரிய பேட்டரி வச்சா தான் நீங்கள் 7 ஆம்பியரே நீங்கள் எடுக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் யூஸ் பண்ணுற கரண்ட் ரேட்டில் போயிட்டு நீங்கள் பேட்டரி வைக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட சைஸே வேறு லெவலில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு எஸ்எம்பிஎஸ் சைடு போகிறதே நல்ல விஷயம், நீங்கள் பேட்டரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? முடிஞ்ச அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட ப்ராஜெக்ட்டோட ஒர்க்கிங் டைம், அதாவது ஒர்க்கிங் டைம் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்கோட சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் சும்மா வந்து ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, இல்லை வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஏதாச்சும் சும்மா செக் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒர்க்கிங் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ரூம் அதாவது உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் டே ஃபுல்லாக செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு காலையில் ஒரு டைம், இல்லை மதியானம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம், 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம், இல்லை ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம், ஒரு நாளைக்கு 2 டைம் அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணாலே போதுமான அளவு தான் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துல அதோட ஒர்க்கிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் ஒர்க் ஆக போகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே விஷயம் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு மணி நேரம் ஒர்க் ஆக போகுது, இல்லை ஒரு 2 மணி நேரம் ஒர்க் ஆக போகுது, இல்லை வந்து ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேட்டரி தயவுசெய்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் 24 ஹவர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ், அதாவது ஏசி டு டிசி கன்வர்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டரி தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை, மூவிங் ப்ராஜெக்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து எனக்கு கரண்ட் ரேட் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது, அந்த இடத்துல வந்து நான் வேறு வழியே இல்லை பேட்டரி தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரியாக யூஸ் பண்ணி அந்த ரீசார்ஜபிள் பேட்டரிக்கு ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ற சிஸ்டத்தையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி மொத்தத்தில் எஸ்எம்பிஎஸ் அதுக்கப்புறம் பேட்டரி இந்த எடுத்து ஆட் பண்ணி சேர்த்து வச்சு ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேட்டரி தேவைப்படுமா இல்லை எஸ்எம்பிஎஸ் தேவைப்படுமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிற உங்கள் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மோஸ்ட் ஆஃப் த லைம் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே எங்கேயுமே எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான் தயவுசெய்து போட்டாகணும். இல்லை நான் வந்து நார்மல் பேட்டரி போடுறேன் அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், திரும்ப மாற்றுறதுக்கு ரொம்ப அது டென்ஷன் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டு அடிக்கடி நான் ரீசார்ஜ் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் வந்தாலுமே இந்த ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி டவுன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக லைஃப் போயிடும். அந்த மாதிரி லைஃப் போனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப பேட்டரி இந்த மாதிரி மாற்றி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி வாங்குறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 12 வோல்ட் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான காஸ்ட்டும் இந்த எஸ்எம்பிஎஸ் தேவையான காஸ்ட்டும் ஒன்றே தான். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் கன்க்ளூஷனாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நீங்கள் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? இல்லை ஒருவேளை உங்கள் ப்ராஜெக்ட் மூவிங்கில் இருக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிற விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ விருப்பமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல சொல்லிக்கிற விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இன்னொரு டவுட் வரும். இப்போ எஸ்எம்பிஎஸ் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஸ்எம்பிஎஸ்ல நான் எந்த எஸ்எம்பிஎஸ் முடிவு பண்ணணும், அதாவது உங்களோட பவர் சப்ளைக்கு எந்த எஸ்எம்பிஎஸ் சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேட்டரியில் எந்த பேட்டரி யூஸ் பண்ணணும், அந்த பேட்டரியில் எத்தனை பேட்டரி நான் சீரியஸாக போடணும், எத்தனை பேட்டரி நான் பேரலாக போடணும், அப்படி சீரியஸாக போடும்போது எனக்கு என்னென்ன விஷயங்கள அட்வான்டேஜஸ் இருக்குது, என் பேரலாக போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும் நினச்சாலும் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டவுட் கமெண்ட்டில் கிளியர் ஆகும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன பர்சனலாக எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.